அவருக்கு அதிகாரம் இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம். அரசியல் சாசன சட்டத்தை மீறி அவர் இரு மாநில உறவுகளை சீர்குலைத்துவிட்டு ஒரு மாநிலத்தை அழித்துவிட்டு அவர் மேகதாட்டு அணை கட்டுவதற்கு தமிழ்நாடு அனுமதிக்காது. ஒட்டுமொத்தமாக 25 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாசனம் பெறக்கூடிய விளைநிலங்கள் பாலைவனமாக மாறும். விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் அகதிகளாக வெளியேறக்கூடிய பேராபத்து ஏற்படும். தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் PR பாண்டியன் நம்முடன் உள்ளார். சார், காவேரி நதிநீர் பக்கத்தில் மேகதாது அணை கட்டப் போவதாக கர்நாடக அரசு ஒரு 50 ஆண்டுகளாக கூறி வந்தாங்க. அந்த 50 ஆண்டுகள் கூறி வந்ததை இப்போ தற்போதைய பொறுப்பேற்றுள்ள முதல்வர் அதற்கான பணிகளை நாங்கள் சீக்கிரம் தொடங்குவோம் அப்படின்னு இருக்காரு. டெல்டா மாவட்டம் காவேரி நதிநீரை நம்பி தான் இருக்கிறது. இந்த மேகதாது அணையின் விவகாரம் எவ்வாறு ஒரு பெரிய பாதிப்பு தமிழகத்திற்கு உருவாகும்? மேகதாட்டு அணை சட்டவிரோதமானது, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது. மத்திய அரசிதழில் வெளியிட்ட அடிப்படையில் அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டு 15 ஆண்டுகளுக்கு காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பு வழங்கியதில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது என்பதை உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. தனது அரசியல் சுயலாபத்திற்காக தற்போது புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற கர்நாடக மாநில முதலமைச்சர் DK சிவகுமார் சட்டத்திற்கு புறம்பாக அணை கட்டுவதற்கு முயற்சி எடுக்கிறார். அந்த அணை கட்டப்பட்டால் தமிழ்நாட்டில் சென்னை உட்பட 11 மாநகராட்சிகளை உள்ளடக்கிய 32 மாவட்டங்களில் வாழக்கூடிய 5 கோடி மக்களுடைய குடிநீர் ஆதாரம் அடியோடு பறிபோகும். ஒட்டுமொத்தமாக 25 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாசனம் பெறக்கூடிய விளைநிலங்கள் பாலைவனமாக மாறும். விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் அகதிகளாக வெளியேறக்கூடிய பேராபத்து ஏற்படும். தமிழ்நாட்டின் உணவு உற்பத்தி 60% அடியோடு அழியும். இந்த மோசமான விளைவுகளை தமிழகம் சந்திக்கும் என்பதால் விவசாயிகள் எங்கள் உயிரை கொடுத்தும் மேகதாட்டு அணையை தடுத்து நிறுத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம். சட்டத்திற்கு உட்பட்டு அதற்கான நடவடிக்கைகளை நாங்களும் தொடர்ந்து மேற்கொள்வோம். சென்ற ஆட்சி காலத்தில் மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக எந்த ஒரு பெரிய அவங்க சிவகுமார் அவருடைய இதுவும் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தப்பையும் அவங்க பெருசாக அந்த மேகதாது அணை தொடர்பாக பேசலை. இப்போ தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணியில் இருக்காங்க. இந்த கூட்டணியில் இருக்கிறப்ப இந்த ஆளுங்கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் ஜோசப் விஜய் அவர்களிடம் நம்மளுடைய கோரிக்கையை எதை முன்வைக்கிறோம் சார்? 60 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தனது சொந்த அரசியல் லாபத்திற்காக எதிர்காலத்தில் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்கிற நோக்கோடு அவர் DK சிவகுமார் செயல்படுகிறார். இது குறித்து காங்கிரஸ் கட்சி தலைமையோடு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் உரிய விளக்கம் கேட்க வேண்டும். அகில இந்திய தலைமை இது குறித்து விரிவான அறிக்கை வெளியிட வேண்டும். தொடர்ந்து கர்நாடகாவில் இருக்கிற விவசாயிகள் மேகதாட்டில் அணை கட்டுவதை அவர்கள் எதிர்க்கிறார்கள். மேகதாட்டுவில் அணை கட்டினால் கிருஷ்ணராஜசாகரிலிருந்து 1000 மீட்டர் ஆழத்தில் கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் தொலைவில் அடர்ந்த வனப்பகுதியில் புலிகள் சரணாலயம், யானைகள் சரணாலயம் நிரம்ப உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் அணை கட்டுவதால் கர்நாடக விவசாயிகளுக்கு எந்த பயனும் இருக்காது. எனவே மேகதாட்டு அணைக்கு நாங்கள் எதிர்க்கிறோம். தமிழ்நாடு கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லையில் பெருந்தலைவர் காமராஜர் அடிக்கல் நாட்டியிருக்கிற ராசிமணலில் அணை கட்டி கொள்வதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். அப்படி அணை கட்டுகிற போது வலதுகரை நமக்கு சொந்தம் என்பதால் பெங்களூர் நகரத்துக்கு தேவையான குடிநீரை எடுத்துக்கொள்ளலாம் என்று இரு மாநில விவசாயிகளும் 2014 மைசூர் மாகாணத்தில் அமர்ந்து பேசியிருக்கிறோம். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இந்த முடிவை முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையிடம் அவர்கள் விரிவாக எழுத்துப்பூர்வமாக எடுத்துக் கொடுக்கிறார்கள். இந்த நிலையில் கர்நாடக விவசாயிகளுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிற நிலையில் DK சிவகுமார் சுய லாபத்திற்காக இந்த அணை கட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார். குறிப்பாக அது மக்களுக்கு பயன்படுகிற வகையில் அந்த அணை கட்டுவதற்கு அவர் முயற்சி எடுக்கவில்லை. AI தொழில்நுட்பத்தை பெங்களூர் நகரத்தில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைய செய்வதற்காக தமிழ்நாட்டை அழித்துவிட்டு அந்த தண்ணீரை பெங்களூர் நகரத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று அவர் எடுக்கிற முயற்சியை சட்டத்திற்குட்பட்டு தடுத்து நிறுத்த நாங்கள் தயங்க மாட்டோம். இது குறித்து மத்திய அரசின் நீர்வள ஆணைய தலைவரை சந்தித்து காவிரி நடுவர் மன்றம், காவிரி மேலாண்மை ஆணையம் வரைவு திட்ட அறிக்கையை விவாதிக்க இடமில்லை, சட்டப்படி அது தவறானது என்று திருப்பி அனுப்பியிருக்கிற போது நீங்கள் நிராகரிக்க வேண்டும் என்று கேட்டோம். அதற்கு அவர்கள் சொன்ன பதில், நாங்கள் நிராகரிக்க முடியாது, ஒரு அரசு கொடுத்த வரைவு திட்ட அறிக்கையை நாங்கள் ஆணையத்திற்கு அனுப்பி அவர்கள் சட்டப்படி அது
விவாதிக்க முடியாது என்று திருப்பி அனுப்பியிருக்கிற நிலையில் நாங்கள் அதை திருப்பி அனுப்ப வேண்டியதில்லை. அது எங்கள் ஆபீஸிலே அலுவலகத்திலேயே அது இருப்பில் இருக்கும். அதை நாங்கள் திருப்பி அனுப்ப வேண்டியதில்லை என்கிற விவரத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். விரைவில் தமிழ்நாடு கர்நாடக பாசன பகுதிகளை பார்வையிடுவோம். அதற்கான பயணத்திட்டத்தை ஏற்பாடு செய்துவிட்டு முன்கூட்டியே உங்களுக்கும் தகவல் தருகிறோம், நீங்களும் அதிலே பங்கு கொள்ள வேண்டும் என்று எங்களிடத்திலே அவர்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய அமைப்பு முழுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த வகையிலும் மேகதாட்டு அணை கட்டுவதற்கு தமிழக விவசாயிகள் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு திமுக அரசு தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படவில்லை. தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் விவாதிக்காமலேயே தன் விருப்பத்திற்கு மேகதாட்டு அணைக்கு ஒரு தனி நடுவர் மன்றம் வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும், அந்த கடிதம் எழுதிய அடிப்படையில் நீங்கள் தீர்மானத்தில் இழக்க வேண்டும் என்று சொன்னபோது சட்டமன்ற மரபுகளையே மீறி முதலமைச்சர் அதை ஏற்றுக்கொண்டு 4வது பத்தியில் இணைத்து அனுப்பிவிட்டேன் என்று சொல்கிறார். இது ஒட்டுமொத்தமாக தமிழக சட்டமன்ற வரலாற்றில் மிகப்பெரிய கேலிக்கூத்து. இது சட்டமன்ற ஜனநாயகம் விவாத முறைகள் அடியோடு குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது. அது இவர்கள் நடுவர் மன்றம் கேட்டதால் மத்திய அரசு நடுவர் மன்றம் அமைக்க முன்வராது. அப்படி நடுவர் மன்றம் அமைப்பதை நாங்களும் விடமாட்டோம், உச்சநீதிமன்றமும் அனுமதிக்காது என்பதை இந்த நேரத்தில் தெளிவோடு தெரிவிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கர்நாடகாவின் அந்த மேகதாது அணை கட்டுவது, கர்நாடகாவுடைய ஆணையம் வந்து பழைய ஆணையம் புதிய ஆணையம் வந்து அமல்படுத்த போகிறோம், புதிய ஆணையம் வந்து உருவாக்கப்படுகிறது, பேச்சுகள் நிறைய வந்துருக்கு. அந்த ஆணையத்துடைய எதிர்ப்பு வந்து எவ்வாறு இருக்கும்? புதிய ஆணையம் வந்ததுன்னா உங்களுடைய வழிகள் வந்து அவங்களுக்கு தெரியுமா? காவிரி நடுவர் மன்றம் 1990இல் பிரதமராக விபி சிங் இருந்தபோது உச்சநீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் கொண்ட அமைப்பாக பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அந்த வாக்கெடுப்பின் அடிப்படையில் சித்தகோஷ் முகர்ஜி தலைமையில் காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. அந்த நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு வெளிவந்த பிறகு தமிழ்நாடு எங்களுக்கு 205 டிஎம்சி தண்ணீரை இடைக்கால தீர்ப்பாக கொடுத்தார்கள், அதனை இன்றைக்கு 192ஆக குறைத்திருக்கிறார்கள் என்று இவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு சென்றார்கள். கர்நாடகம் தமிழ்நாட்டில் நிலத்தடி நீரை காவிரி நடுவர் மன்றம் கணக்கில் கொள்ளாமல் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஆகவே அந்த நிலத்தடி நீரை கணக்கில் கொண்டு தண்ணீரை குறைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்துக்கு சென்றார்கள். உச்சநீதிமன்றம் நாங்கள் காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை மேலாண்மை செய்ய முடியாது, எங்களுக்கு இணையான அதிகாரம் கொண்ட அமைப்பு பாராளுமன்றத்தில் உருவாக்கப்பட்டது, எனவே நீங்கள் நடுவர் மன்றத்தில் தான் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று அந்த இரு மனுக்களையும் தள்ளுபடி செய்துவிட்டது. அதற்கு பிறகு நடுவர் மன்றம் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் அந்த நிலத்தடி நீரை கணக்கில் கொண்டு 172 டிஎம்சியாக தண்ணீர் குறைக்கப்பட்டது. தமிழ்நாட்டிற்கு 177 டிஎம்சியாக குறைக்கப்பட்டது. இதுதான் வரலாறு. எனவே உச்சநீதிமன்றமே காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பில் மாற்றம் காண முடியாது என்று கைவிரித்த நிலையில் அதனை மீறி உச்சநீதிமன்றத்தில் இருந்த வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டு 15 ஆண்டுகளுக்கு காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பில் வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பில் மாற்றம் செய்ய முடியாது என்று உறுதிபட தெரிவித்திருக்கிற நிலையில் எந்த அடிப்படையில் டி.கே. சிவகுமார் மேகதாட்டு அணை கட்ட முடியும்? அவருக்கு அதிகாரம் இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம், அரசியல் சாசன சட்டத்தை மீறி அவர் இரு மாநில உறவுகளை சீர்குலைத்துவிட்டு ஒரு மாநிலத்தை அழித்துவிட்டு அவர் மேகதாட்டு அணை கட்டுவதற்கு தமிழ்நாடு அனுமதிக்காது. தமிழ்நாடு பொறுத்தவரை மேகதாது அணை கட்டுவது, காவிரி நதிநீர், இது தமிழகத்தில் பல்லாண்டுகளாக பேசப்பட்டு வருகிறது. தமிழக அரசியல் கட்சி தலைவர்களும் இதற்கு காவிரியில் மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இந்த எதிர்ப்பு வந்து பெரிய அளவில் இருக்க வேண்டுமா? நடைப்பயணம்லாம் மேற்கொள்ளப்படும், 3 நாட்கள் காவிரி நடுவே மேகதாது அணை கட்டினா அதற்கான நடைப்பயணம் மேற்கொள்ளப்படும் அன்புமணி ராமதாஸ் சொன்னார். நாம் தமிழர் கட்சியெலாம் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரணிகள்லாம் நடத்தியிருந்தாங்க. இந்த அரசியல் கட்சிகளுடைய இந்த எதிர்ப்பு வந்து அரசுகிட்ட கொண்டு செல்லும் என்ற ஒரு வழிகளை, விவசாயிகளினுடைய வழிகளை பெரிதளவில் கொண்டு செல்கிறதா? அரசியல் கட்சிகளுடைய போராட்டம் மேகதாட்டு அணைக்கான எதிர்ப்பை தெரிவிக்கிற ஒரு வழிமுறை, விவசாயிகள் நடத்துகிற போராட்டம் ஒரு வழிமுறை, அரசாங்கம் போடுகிற தீர்மானங்கள் ஒரு வழிமுறை. சட்டத்திற்கு உட்பட்டு சில நடவடிக்கைகளை நாங்களும் மேற்கொள்வோம். அதற்கான தீவிரமான நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். அரசியல் கட்சிகள் போராட்டம் நடத்துகிறார்கள், ஆனால் சட்டமன்றத்தில் நடுவர் மன்றம் வேண்டும் என்று கேட்ட தீர்மானத்தின் மீது அங்கே யாரும் முதலில் கருத்து சொல்ல முன்வராதது எங்களுக்கே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தந்தது. நாங்கள் அதை எதிர்த்து எப்படி ஒரு நடுவர் மன்றம் கேட்க முடியும், இது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணாக இருக்கிறது என்று குரல் கொடுத்த பிறகுதான் அனைத்து கட்சிகளும் இதில் விழித்து கொண்டு இன்றைக்கு அந்த தீர்மானத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள்.
ஆனால் முதலமைச்சர் அன்றே நாங்கள் அனுப்பி வைத்து விட்டதாக சபாநாயகர் மூலமாக சொல்ல வைத்து அந்த தீர்மானத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டமன்றத்திற்குள் விவாதம் நடந்து கொண்டிருக்கிற போதே வெளியில் வந்து சொன்னார், இது எங்களுக்கு திமுகவிற்கும் இந்த நடுவர் மன்றம் கேட்டதற்கு எந்த சம்பந்தமும் இல்லை, இன்றைக்கு சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுவிட்டது, ஆகவே இது தமிழக அரசினுடைய நடவடிக்கை என்று அவர் மறுத்திருக்கிறார். இது குறித்தும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தான் விரிவான விளக்கம் அளிக்க வேண்டும். காவேரி நதிநீர் என்பது தமிழகத்திற்கு பெரிதளவில் தேவையாக உள்ளது. இந்த காவேரி நதிநீர் டெல்டா மாவட்டங்களில் 5 மாவட்டத்திற்கு நதிநீர் பெரிதளவில் விவசாயத்திற்கு உட்படுகிறது. இந்த நதிநீர் தேவையை கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டக்கூடாத அளவிற்கு காவேரி நதிநீர் தேவையை கூறி தமிழக விவசாயிகள் அங்கங்கு போராட்டங்களும் கலர்ச்சியிலும் ஈடுபட்டு வருவார்கள்.